வெல்கம் டு ஆல் சார். இப்போ இஆர்பி ஒர்க் ஆர்டர் க்ளோசிங் வந்து இப்போ ஒரு ஸ்டெப்பு குறைச்சிருக்காங்க. அதனால இப்போ அப்டேட்டடாக ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு போட்டிருக்கோம். ஒர்க் ஆர்டர் க்ளோசிங்லாம் மொத்தம் நீங்கள் 3 ஸ்டெப்பு பண்ணுவீங்க. அந்த 3 ஸ்டெப்பில் இப்போ நமக்கு ஈஸி பண்ணுறதுக்காண்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஸ்டெப்பு குறைச்சிருக்காங்க. அது என்னன்றது பார்த்துடலாம். முன்ன வந்து நீங்கள் முதல்ல ரிப்போர்ட் பார்ப்பீங்க, என்னென்ன நமக்கு ஒர்க் ஆர்டர் இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. அதன் பிறகு இசட்பிஎஸ்சிஎஸ்ஆர்ல போயிட்டு ஒரு க்ளோஸ் ஒர்க் ஆர்டர்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் யூசர்லேயே டபிள்யூஓ யூசரில் போயிட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இப்போ அந்த ரெண்டாவது ஸ்டெப்பு இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஓவில் போய் பண்ணுற ரெண்டாவது ஸ்டெப்பு இப்போ கிடையாது. முதல்ல நீங்கள் இசட்பிஎஸ்சிஎஸ்ஆரில் போயிட்டு ஒர்க் கம்ப்ளீட்டர் கொடுத்துட்டீங்கன்னா டைரெக்டாக யார் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களுடைய யூசருக்கு ட்ரிகர் ஆயிரும். அவங்க யூசரில் இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஎஸ் அப்படின்ற டீ கோடில் போயிட்டு சப்மிட் ஃபார் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒர்க் ஆர்டர் செக்ஷன் சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு போயிடும். அது எப்படின்றது சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம இப்போ ஒர்க் ஆர்டர் ரிப்போர்ட் முதல்ல நீங்கள் பார்க்கணும். உங்கள் செக்ஷனுக்கு என்னென்ன ஒர்க் ஆர்டர் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இப்போ அதுக்கான டீ கோடு இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஓ அண்டர்ஸ்கோர் ரிப்போர்ட். இது டீட்டெயில்டாக எப்படி பார்க்கணும் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம 2021லேருந்து 23 வரைக்கும் உள்ள ஒர்க் ஆர்டர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி டிசி, டிஐ, டிடி, டிஎம், டிஏ இதெல்லாம் போட்டு உங்களுக்கு காசு இதை வந்து காசுன்ற பாக்ஸில் டைப் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எடுக்கணும். இதே இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எடுக்கணும்னா ப்ராஜெக்ட் டெஃபினிஷன் மொதல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் TW24A நம்ம காசுன்ற மட்டும் அந்த லைனை மட்டும் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள ஒர்க் ஆர்டர் ரிப்போர்ட் பார்க்கறதுக்காண்டி ப்ராஜெக்ட் டெஃபினிஷன்றதுல மட்டும் போறேன். இந்த வருஷத்தான ஒர்க் ஆர்டர் போய் பார்க்கறதுக்காண்டி நான் டபிள்யூபிஎஸ் கால் சென்டர்ல போய் இதை போட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா நோ டேட்டா இல்லைன்னா எரர் காமிக்கும். ப்ராஃபிட் சென்டர் போட்டுட்டு இந்த வருஷத்துக்கான இதை நான் பார்க்கறதுக்காண்டி மேலே போட்டிருக்கேன். இதே இப்போ 2021-23னா டபிள்யூபிஎஸ் கால் சென்டர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம இது மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இப்போ இந்த இது மாதிரி டைப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ். இதில் அக்கௌண்ட் டபிள்யூஓ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதாவது நம்ம ஒர்க் ஆர்டர் க்ளோஸ் பண்ணி அனுப்பி சென்ட்ரல் ஆஃபீஸ்லேயும் பண்ணியிருந்தாங்கன்னா அக்கௌண்ட் டபிள்யூஓ ஸ்டேட்டஸ் க்ளோஸ்டு இருந்துச்சுன்னா ஒர்க் ஆர்டர் அக்கௌண்ட் சைடும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்களும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் சைடும் க்ளோஸ் ஆகி அசெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த அப்ரூவ்டுன்னு இருக்கிற ஒர்க் ஆர்டர்லாம் நம்ம இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா ஒர்க் ஆர்டர் க்ளோசிங் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்க எந்த ஒர்க் ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணணுமோ அந்த ஒர்க் ஆர்டர் நம்பர், அதாவது டபிள்யூபிஎஸ்சி எஸ்டிமேட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த எஸ்டிமேட் நம்பரை நோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ண எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதனால ஒர்க் ஆர்டர் க்ளோஸ் பண்றதுக்காண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். முதல்ல எஸ்டிமேட் நம்பரை நோட் பண்ணிட்டேன். அதாவது அப்ரூவ்டுன்னு இருக்கிறத தான் நம்ம ஒர்க் ஆர்டர் க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் எஸ்டிமேட் நம்பரை நோட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 009 முடிகிற ஒரு எஸ்டிமேட் எடுத்துட்டு இப்போ என்னுடைய யூசரில் இசட்பிஎஸ்சிஎஸ்ஆரில் போயிட்டு கம்பெனி கோடு, ப்ராஜெக்ட் டெஃபினிஷன், டபிள்யூபிஎஸ் எலிமெண்ட், டபிள்யூபிஎஸ் கால் சென்டர் இதெல்லாம் போட்டுட்டு எஸ்டிமேட் நம்பர் போட தேவையில்லை, கால் சென்டர் வரைக்கும் போட்டால் போதும். போட்டுட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா அந்த ஃபினான்ஷியல் இல்லை ப்ராஜெக்ட் டெஃபினிஷன்லாம் போட்டால் என்னுடைய யூசரில் இருக்கிற எல்லா எஸ்டிமேட்டையும் காமிக்கும். எந்த எஸ்டிமேட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணணுமோ அந்த ரோ இந்த சாம்ப கலர்ல இருக்கு இல்லையா, அந்த பட்டன் அந்த லைனை கிளிக் பண்ணோம்னா அந்த ரோவே ஃபுல்லா செலக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோம்னா முன்ன வந்து க்ளோஸ் ஒர்க் ஆர்டர்னு இருந்துச்சு இல்லையா, நம்ம எதுவும் யோசிக்க கூடாது. அதை வந்து இப்போ ரீநேம் பண்ணிட்டாங்க, நமக்கு ஈஸியாக புரியறதுக்காண்டி ஒர்க் கம்ப்ளீட்ன்றது மாற்றிட்டாங்க. ஒர்க் கம்ப்ளீட்டட்ன்றதை கிளிக் பண்ணவும் ஒர்க் கம்ப்ளீஷன் தேதி, ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் முடிஞ்சு இப்போ உதாரணத்துக்கு ஓஎன்எம் பீப்புளெலாம் சர்வீஸ் எஃபர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் எஃபர்ட் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் டிரான்சாக்ஷனாக முடிச்சிருந்தீங்கன்னா அந்த தேதியை என்ன தேதியோ அந்த தேதி கடைசி தேதியை போட்டுக்குங்க. இல்லை இன்னைக்கு நீங்கள் நடப்பு தேதியை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒர்க் கம்ப்ளீஷன் தேதியை போட்டுட்டு எவாலுவேஷன் குரூப்பு 1, 2 இப்போ ஒர்க் கம்ப்ளீஷன் தேதியை போட்டுட்டு முதல்ல எவாலுவேஷன் குரூப் 1ன்றதுல டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வேண்டாம், இது ஃபுல்லாக ஃபீல்டு ஃபுல்லாகவே டிஐஎஸ்டி அதுதான் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எவாலுவேஷன் குரூப் 2 மோஸ்ட்லி ஓஎன்எம் பீப்புளுக்கு ஓவர் ஹெட் லைன்ஸ் அப்படின்றதுக்கு T081 வரும். எது உங்களுக்கு ஓகேவோ அதை பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர்ன்றனால எவாலுவேஷன் குரூப் 2 நான் மாற்றிட்டேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி இங்கே 081 போட்டிருக்கேன்.
இப்போ எவாலுவேஷன் குரூப் 1 and 2 போதும், 3 தேவையில்லை, விட்டுறலாம். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து செலக்ட் தான் பண்ணணும், டைப் பண்ணாதீங்க. அதில் இப்போ அந்த பக்கத்தில் சர்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் வரும், அதுலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு தென் வந்து டிக்கு கொடுங்க. டிக்கு கொடுக்கவும் ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதையும் நம்ம டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் நீங்கள் முறைப்படி உங்களுடைய நெக்ஸ்ட்டு, அதாவது ஒர்க் ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணியிருந்தாங்களோ, ஏடி ஆஃபீஸா இல்லை இ ஆஃபீஸோ, நீங்கள் எப்படி எப்போதும் ப்ராப்பர் சேனலில் சொல்லுவீங்களோ அது மாதிரி சொல்லிவிட்டு ஒன்ஸ் அவங்க யூசரில் யார் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க யூசர் தான். உதாரணத்துக்கு ஒரு டிடி ஃபெயிலியர் எஸ்டிமேட்டு ஒர்க் ஆர்டர் வந்து இ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒர்க் ஆர்டர் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் உங்கள் இதில் க்ளோஸ் பண்ணிட்டு ஏடு யூசரில் போயிட்டு டபிள்யூஎஸ்ல காமிக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணது யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஓ ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ரிப்போர்ட் பார்க்கும் போதே ஒர்க் ஆர்டர் அப்ரூவர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். எஸ்டிமேட் அப்ரூவர் இல்லை ஒர்க் ஆர்டர் அப்ரூவர்னு இருக்கும். இவங்க தான் ஒர்க் ஆர்டர் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதில் இருக்கிற யூசர் ஐடிக்கு தான் ட்ரிகர் ஆயிருக்கும். ஓகேங்களா, அவங்க யூசரில் இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஎஸ் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணவங்க யூசரில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஎஸ் அப்படின்றதுல போனாங்கன்னா இதே தான் கம்பெனி கோடு, ப்ராஜெக்ட் டெஃபினிஷன். இதில் ரொம்பலாம் டைப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அவங்களுக்கு வேற அவங்களுடைய கீழே உள்ள அதிகாரிங்க செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒர்க் ஆர்டர் க்ளோசிங் பண்ணியிருந்தா கூட அதுவும் லிஸ்ட் ஆகும். மொத்தத்தில் இப்போ இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஎஸ்ல கம்பெனி கோட் 2000 ப்ராஜெக்ட் டெஃபினிஷனை மட்டும் டைப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா ரிப்போர்ட், அதாவது அந்த அவங்களுக்கு இவங்க ஒர்க் ஆர்டர் க்ளோசிங் யாரெல்லாம் சப்மிட் பண்ணாங்களோ அதெல்லாம் வரும். உங்களுடைய எஸ்டிமேட் நம்பர் என்னவோ அந்த எஸ்டிமேட்ல வாங்கின எல்லா ஜாமங்கள் லிஸ்ட்டும் காமிக்கும். அதில் அவங்க டிக்கு போட்டுட்டு சப்மிட் ஃபார் கேபிட்டலைசேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணாங்கன்னா இது மாதிரி வரும். ஃபைனல் க்ளோஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்டிமேட் நம்பர் போட்டு வரும். வந்துச்சுன்னா ஓகே, உங்கள் சைடு ஒர்க் முடிஞ்சு டிக்கை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஓ ரிப்போர்ட்டில் போய் பார்க்கும்போது ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட் ஃபார் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒர்க்கு முடிஞ்சு, ஃபீல்டு சைடு ஒர்க் ஆர்டர் க்ளோசிங் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து அக்கௌண்ட் சைடு அவங்க அசெட் ஆக்குறதுக்காக ஃபினான்ஷியலாக ஒர்க் ஆர்டர் க்ளோசிங் ஸ்டெப்ஸு அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனல் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ நம்ம அக்கௌண்ட் சைடு முடிச்சிட்டாங்களா இல்லையான்றத நீங்கள் எப்போதும் போல் இசட்பிஎஸ்சிஎஸ் டபிள்யூஓ _ ரிப்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அக்கௌண்ட் டபிள்யூஓ ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும். அதில் க்ளோஸ்டுன்னு இருந்துச்சுன்னா அல்லது இந்த இடத்துல க்ளோஸ்டு அண்ட் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆர்டர்ஸை வந்து டபிள்யூஎஸ் செக்ஷன்லையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அக்கௌண்ட் டபிள்யூஓ ஸ்டேட்டஸில் க்ளோஸ்டுன்னு இருந்தாவே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி பண்ணி தந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் சிஆர்பி டீமுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.